நிலைக்குழு ஏற்றுக்கொண்டதான் மாநகராட்சியில் முன்மொழிகிறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா ஜனநாயகமற்ற போக்குன்னா சென்னை மாநகராட்சியில் நடக்கிறது. நகரத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வேலையை மாநகராட்சி முன்னெடுக்கிறாங்க. எப்படி கிழக்கிந்திய கம்பெனி இங்கேருந்து வரி வசூலிச்சானோ அதே வேலையை தான் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ற முத்திரை வைத்துக்கொண்டு பன்னாட்டு நிறுவனங்களுடைய தேவைக்கேற்றாப்படி வரி வசூலிக்கக்கூடிய நிலையமாக பெருநகர மாநகராட்சி மாறிடுச்சு. சென்னையில் இருக்கிற கழிப்பறைகளை தனியாருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பெருநகர சென்னை மாநகராட்சி தொடர்ச்சியாக அவங்களுடைய அரச பொறுப்பிலிருந்து கை கழுவி கார்ப்பரேட்டுகளுடைய சேவை செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மாநகராட்சியினுடைய பள்ளிகளை மூடுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது. இப்போல முன்பே என்னன்னா மாநகராட்சி பள்ளி மூடுன்னு முடிவெடுத்தாங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்போ சமீபத்தில் சில மாதங்கள் முன்பாக மாநகராட்சி பள்ளியில் மூடும்போது என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்தணும். அடுத்தது என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியினுடைய கால்பந்தாட்டு பூங்காக்கள், கால்பந்தாட்டு கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் என்னென்னா மக்கள் வரிப்பணத்தில் நவீனமாக உருவாக்கிட்டாங்க. ஃபுட்பால் கிரவுண்ட் உருவாக்கணும் சென்னை மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை உருவாக்கிட்டு அங்கே போயிட்டு விளையாட போனோன்னா 1 மணி நேரத்துக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை எதிர்த்து என்னென்னா மாநகராட்சி மன்றத்துக்குள்ளேயும் கவுன்சிலர் குரல் எழுப்ப வச்சோம். தெருவுலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிது. அப்புறம் அதை பின்வாங்கினாங்க. அதே போன்று மாநகராட்சி பூங்காக்கள் என்னென்னா அதோடைய பராமரிக்கிற பணி என்னென்னா தனியாருக்கு விட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றாக தனியாருக்கு விட்டுட்டு வரக்கூடிய மாநகராட்சி இப்போ என்ன சொல்கிறேன்னா கழிப்பறை என்னென்னா தனியாருடைய பராமரிக்க வர்றாங்க. இப்போ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கழிப்பறைகள் என்னென்னா மக்கள் பணத்தில் நவீன வசதிகளோடு கட்டப்பட்ட கழிப்பறைகள் இருக்குது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மக்கள் வரி பணத்தில் பண்ணாச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, நீங்கள் சிறுநீர் கழிக்க போனாலோ மனம் கழிக்க போனாலோ நீங்கள் காசு கொடுத்து போக வேண்டியிருக்கிறோம். தனியாரில் இது மூலயமா பணம் வசூலி கூட இருக்குது. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. நீங்கள் ஒரு குளோபல் சிட்டின்றீங்க சென்னையை. இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு கழிப்பறைக்கு என்னென்னா பராமரிக்கக்கூடிய வேலையை கார்ப்பரேஷன் செய்ய முடியாமல் கார்ப்பரேட் விடுனா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ கவர்மெண்ட்டோட வேலை என்ன? இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா, நீங்கள் பீச்சில் தினசரி சண்டை நடக்குது. பஸ்ஸு வேன் விட்டோன்னா கொள்ள காசு வசூல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்கே தனியார் இப்போ அண்ணா நகரில் பைக் பார்க் பண்ணால் இவ்வளோ காசு, கார் பண்ணால் இவ்வளோ காசு. நீங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்துக்கு எந்த இதுவும் பண்ணலை. அதே மாதிரி குடிநீர் இப்போ கார்ப்பரேஷன் வாட்டரே குடிக்கிறதில்ல. எல்லாரும் கேன் வாட்டர் குடிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. உங்களால் கழிப்பறை கொடுக்க முடியாது, உங்களால் குடிநீர் கொடுக்க முடியாது, உங்களால் குப்பை அள்ளி தூய்மையாக நகரத்தை வைத்துக்கொள்ள முடியாது. நகரத்தில் பார்க்கிங் பண்ணால் அதுக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னா கார்ப்பரேஷன் வேலை என்ன? நீங்கள் முழுக்க கார்ப்பரேட்டுகள் கார்ப்பரேட்டில் வளர்ப்பதற்காக தான் திட்டங்களை தீட்டோன்னா எதுக்கு இந்த மாநகராட்சி? அங்கே ஒன்றுமே புரியலையே. நீங்கள் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சினா 1க்கு 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க. எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவை? இவங்களே அதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் போறாதா? முழுக்க அதிகார வர்க்கம் என்னன்னா பணம் சம்பாதிப்பதற்கும் அதிகார வர்க்கம் அவங்க திட்டங்களை தீட்டுறாங்க. மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பேச மாட்டேன்றீங்க, டைம் கொடுக்க மாட்டேன்றீங்க. சில மணி நேரங்கள் மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு முறை மாநகராட்சி மன்ற கூட்டம் நடக்கிறது. அதுலேயும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு உலக வங்கியோ இல்லை ஆசிய வளர்ச்சி வங்கியோ எவன்லாம் கடன் கொடுக்குறானோ, பன்னாட்டு நிறுவனம் கடன் கொடுக்குதோ இல்லை ஒன்றிய பாஜக அரசாங்கம் கடன் கொடுக்குன்னா அவங்க எந்தெந்த நிபந்தனையெல்லாம் விதிக்கிறாங்களோ அந்த நிபந்தனையை சென்னை மாநகராட்சிக்கு உள்ள மக்கள் மீது எப்படி சுமத்தணும் என்பதற்கு தான் இங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு திட்டம் தீட்டி கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை என்னன்னா இந்த ஆடுக்கு மஞ்சள் தெளி தெரிகிற மாதிரி கவுன்சிலில் உட்கார வச்சுன்னா ஒரு 1/2 நாள் கூட்டம் நடத்தி ஓகே வாங்கிட்டு போறீங்க. இது ஜனநாயக நடைமுறையே கிடையாது. நீங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுடைய கட்டணம் அவங்களுக்கான வரியை உயர்த்துறீங்க. எல்லாமே மக்கள்கிட்ட பணம் பிடிங்கிட்டே போனீங்கன்னா எப்படி வாழ முடியும்? அது கிட்டத்தட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி நடவடிக்கையை முற்றிலுமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. நீங்கள் சென்னை மக்களுக்காக மாநகராட்சி இருக்கிறீங்களா இல்லை உலக வங்கியோ ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு பணம் சம்பாதித்து கொடுத்ததற்காக சென்னை மாநகராட்சி இருக்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். 2வது, மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் முழுமையான விவாதத்திற்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மன்ற கூட்டும் போதும் எல்லா கட்சியை சார்ந்தாலும் பேசணும். பல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிலைக்குழுவில் பேசுன்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டியை நிலைக்குழுவில் எதிர்க்கப்பட்ட தீர்மானத்தை கூட என்னன்னா நிலைக்குழு ஏற்றுக்கொண்டதான் மாநகராட்சியில் முன்மொழிகிறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா ஜனநாயகமற்ற போக்குன்னா சென்னை மாநகராட்சியில் நடக்கிறது. இதற்கு எதிராக சென்னை மாநகரத்தில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் குரல் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம நகரம், நாம உருவாக்கிய நகரம். ஆனால் நம்முடைய நகரத்தை பெரும் பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வசதிக்கேற்றார் போன்று இந்த நகரத்தை வடிவமைக்கிறார்கள்.
இந்த நகரம் யாருக்காக வடிவமைக்கப்படுகிறதுனா, மூலதனத்துக்கு ஏற்றார் போன்று, பன்னாட்டு மூலதனத்துக்கு ஏற்றார் போன்று நகரங்கள் வடிவமைக்கப்படுகிறது. இதன் காரணமாக தான் நகரத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வேலையை வந்து மாநகராட்சி முன்னெடுக்கிறாங்க. அதற்கேற்ற மாரி பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு முறைய கொண்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த நடைமுறையை மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இதற்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்ட இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். ஒப்பந்தம் தனியார் மயம் ஆக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை எப்படி இருக்கும், தொழிலாளர்களோட நிலைமை எப்படி இருக்கும், அவங்கள பத்தி ஏன் அரசாங்கம் அதை யோசிக்கவே மாட்டாங்க? குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்துல சென்னை மாநகராட்சி என்ன பண்றாங்கன்னா, முதலாளித்துவ சமூக அமைப்புல உழைப்பாளர்கள் சுரண்டக்கூடிய வேலை தான் மாநகராட்சியும் பேசுது. சென்னை மாநகராட்சியும் விதிவிலக்கு இல்ல. நீங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாமே தனியார் மயம். தனியார் மயம் போனோம்னா, நிரந்தர பணியாளர் கிடையாது. ஒரு தூய்மை பணியாளர் வந்து நீங்க நிரந்தரம் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாங்க வேண்டிய சம்பளத்துல 5ல 1 பங்கு தான் வந்து தனியார்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. 9,000, 10,000, 11,000, 12,000 வச்சு எப்படி வாழ முடியும் நகரத்துல? அப்ப இந்த நகரத்துல இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை வாழ்வை சூறையாடக்கூடிய வேலைய தான் இன்னைக்கு பெருநகர மாநகராட்சி தனியார் மயமாக்கல் என்ற பேர்ல பண்றாங்க. பொது கழிப்பிடம் பத்தி பேசுறாங்கல்ல, நான் இப்ப சொல்றேன் எக்மோர்ல வந்து என்னன்னா, திடீர் நகர் ஒரு பகுதி இருக்கு ஓட்டேர்ல. அங்க வந்து பொது கழிப்பிடம் கேட்டோம், அங்க குடிநீர் கேட்டோம், கழிப்பறை இணைப்பு கேட்டோம். பல ஆண்டுகளாக திடீர் மக்கள் போராடிட்டு இருக்கோம். நானே வந்து 3 மாநகராட்சி ஆணையரை வந்து நேர்ல சந்திச்சு பேசியிருக்கேன். மேயரை சந்திச்சு பேசியிருக்கோம். இன்னும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ இந்த திடீர் நகர் மாரி பல மக்கள் இருக்கிறாங்க. பல ஏரியா மக்கள் இருக்காங்க. அவங்கலாம் வந்து என்ன கழிப்பறை வசதியே முழுமையா கிடையாது. பொது கழிப்பிட வசதி கூட நீங்க செய்து கொடுக்க மாட்டேன்றீங்க. குடிநீர் வசதி செய்து கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நகரத்தினுடைய மக்களுக்கான செயல்பட வேண்டும் எனக்கூடிய மாநகராட்சி நிலை மாறி, இவங்க வந்து வரி வசூலிக்கக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டாங்க. எப்படி கிழக்கிந்திய கம்பெனி வந்து இங்கேருந்து வரி வசூலிச்சானோ, அதே வேலைய தான் பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்ற முத்திரை வைத்துக்கொண்டு, பன்னாட்டு நிறுவனங்களுடைய தேவைக்கேற்றாற்படி வரி வசூலிக்கக்கூடிய நிலையமாக பெருநகர மாநகராட்சி மாறிடுச்சு. நான் உங்ககிட்ட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னை கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல தான் இங்க வந்து உருவாக்குனாங்க. அன்றைக்கு சென்னை கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ரோட்ல வந்து சாணி இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு மாடு இருந்த சாணி அள்ளலாம், சாணி அள்ளுறதுக்கு எப்படி? குப்பைகள் எப்படி அள்ளுவது? எப்படி இங்க சுகாதாரம் எப்படி பேணும்னு சொல்லிட்டு, ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து நகரத்தை வந்து எப்படி வந்து நகர வளர்ச்சி இருக்குன்னு செஞ்சானோ, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு விடுதலை அடைய இந்தியாவுல, ஒரு 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு இந்தியாவுல, சென்னை மாநகராட்சி என்ன பண்ணும்னா, முழுக்க முழுக்க மக்கள் நலம் சார்ந்து செயல்படுவதற்கு மாறாக, வரி வாங்கும் ஏஜென்ட்டாக இன்னைக்கு மாநகராட்சி செயல்படுகிறது.